எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகையோட நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வேடி எல்லாமே அவங்க கூட பயணிக்கும் போது அதையெல்லாம் நம்மளுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ வெரி ஹாப்பி. லோகேஷோட முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இமான் சார் இந்த ஸ்டார் ஆஃப் த நைட் உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே எங்கேயோ இருந்தார், எங்களுக்கு வேறு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ் ஒருத்தர் மட்டும் சொல்ல தெரியலைன்னா நான் படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் டன் an amazing job. பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். நிறையா அமேசிங் ஜாப்ல சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்திகா, ஐ நோட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், a fan. I'm a fan of yours. இதுலேயும் கலக்கி இருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் பேசுக்கு பின்னாடி எல்லா எமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டு இருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னை உதைப்பாங்க. அதனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் எல்லாரும் மாதிரி அழகான ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில ரிலீஸ் மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லாரும். கண்டிப்பாக இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்க்கை வந்து அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னோட ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். All present media, thank you so much for coming. Please start பண்ணுறது. ஆக்சுவலி ஸ்டேஜ் அவ்வளோ பேர் நிற்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவங்க எவ்வளோ லவ் எல்லாத்தையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்துருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பாட்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கமிங் டு தி மூவி, எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு வாட்டி பார்த்தேன். பட் பேச முடியல. ரொம்ப அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். யூபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்க வைக்கிற ஷார்ட் அழகா இருக்காங்களா இல்ல ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு யூபி சார் சொன்னாரு, 2 பேர் இருக்கு மேம் அப்படின்னு சொன்னாரு. அவரோட யூபி சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப நாங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ க்ளாஸ் இருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் யூபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். He did a very good job. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்திகா, மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் கூட நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. And Abhirami ma'am கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே நெக்ஸ்ட் மூவில ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட். Deepan sir, thank you so much.
நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் விழாவின் நாயகன் இல்லையா சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாரு. நிறைய வாட்டி நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினது இல்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப்போட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவ் வைப்போட ஃபுல்லாகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும். மெசேஜ் கொடுத்துட்டு நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார் சொன்னார், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துல எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு அதை விட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை வெயிட் பண்ணுவேன், அடுத்தது வந்துட்டு இருக்கு, ஃபைனலாக சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட். அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பம் ஆகும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா. ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சார் ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம். தங்கச்சியா இருக்கும். அப்போ வந்து தங்கச்சியா இருக்கும். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்ல ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ my good soul is pushed me here. My family and என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேட்சிங் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு மேட்சிங் நடந்துச்சு. ஏன் இப்போ இதை சொல்றேன்னு கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேட்சிக் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்க எல்லாருமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கு இந்த படத்தை. அன்கண்டிஷனல் லவ், அந்த லவ் ஒரு சூப்பர் மேட்சிக்கை கிரியேட் பண்ணிருக்கு படத்தை. நான் மேஜிக்னு சொல்றேன், சார் வர டெபிள்ஸ் வெயிட்டிங் போட்டுட்டாரு, சோல்னு சொல்றேன், ஒரு சோல் இங்க இருக்குன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவி நினைச்சாங்க. இட்ஸ் அ ஃபுல்லி thriller and fully packed by heavy emotionally. So என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன விஷயங்களாக சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக்வுட் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட எந்த சுச்சுவேஷன்ல என் கூட இருந்திருக்காங்க. என்னோட ஃபேமிலி என்ன எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ, ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸுக்கும் தெரியும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.